மை டியர் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 90ml இந்த படத்தோட மூவி ப்ரீ ரிவ்யூ. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் இந்த ப்ரீ ரிவ்யூ. 90ml இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்துக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து மார்னிங் 5 AM ஷோலாம் இருந்தது. பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருந்தது. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அந்த படத்தை பயங்கரமாக வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ரீசன் ஒன்றும் கிடையாது, அது ஒரு மேட்ரு படம், ஒரு கில்மா படம், கில்மாவே கான்செப்டாக வச்ச ஒரு படம்னு கூட சொல்லலாம். இது அதே ஒரு விஷயம் தான் இப்போ 90ml நடக்குது. 90ml வந்து சென்னையில் இருக்கிற முக்கியமான தியேட்டர்ஸில் மார்னிங் 5 AM ஷோ போடுறாங்க. ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் படமோ அப்படின்றது சொல்ல முடியாது. ஓவியா இருக்காங்க. ஓவியாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து சொல்றதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. உங்களுக்கு ஓவியாவோட லைஃப் ஸ்டோரி எல்லாமே தெரியும். பிக் பாஸ்க்கு அப்புறம் ஓவியாவோட புகழ் வேற இடத்துல போயிடுச்சு. ஓவியா நடிச்சிருக்காங்கன்றதை தாண்டி இந்த படத்துக்கான ட்ரைலராக இருக்கட்டும், ஸ்னீக் பிக் 1, ஸ்னீக் பிக் 2 எதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த படத்து மேலே இருக்கிற ஹைப் வந்து 1 by 1 வந்து பயங்கரமாக ஏற்றிட்டு தான் சொல்லணும். அதுலேயும் வந்து படத்தோட ட்ரைலரில் வந்து நிறைய விஷயங்கள் இவங்க ரொம்ப ராவாக பேசியிருந்தாங்க. அவனை கூட்டு போயிட்டு மேட்ரு பண்ணி அப்படியே லவ் பண்ண வச்சிருக்கட்டும், மேலே மட்டும் தான் வேலை செய்வாரா, கீழே வேலை செய்ய மாட்டாரா, கீழே வேலை செய்வார் லக்காதான்றதா இருக்கட்டும். அதே மாதிரி ஸ்னீக் பிக் 1ல வந்து உனக்கு இந்த படம் இது பெரிய படம், இது சின்ன படம், அதுலேயே பர்டிகுலராக வந்து எனக்கு வாழைப்பழம் போதுன்னு நான் ஓவியா சொல்லி எல்லாரும் அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்னீக் பிக் 2 வந்தது. ஸ்னீக் பிக் 2 அதில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட்டில் ரெண்டு பேரும் சேர்ற விஷயங்கள், அது வந்து ஒரு பால் ஸ்னீக் பிக் 2ன்ற மாதிரி விட்டுருந்தாங்க. எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு வீடியோ அந்த படத்தில் வந்தாலும் அதில் மையமாக இருக்கிறது மேட்ரு மட்டும்தான். அதுலேயும் வந்து ட்ரைலரில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க, ஆண்டவன் உனக்கு அள்ளி கொடுத்துருக்கான், உனக்கு வந்து கிள்ளி கொடுத்துருக்கான், எனக்கு புள்ளி மட்டும் தான் வச்சிருக்கான்ட்டு. இது வந்து இவங்க ஓப்பனாக ஒன்றும் பேசணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் பேசுகிற வார்த்தைகளே இவங்க எதை சொல்ல வராங்கன்றது வந்து ஈஸியாக புரிஞ்சிருந்தது. அதெல்லாம் ஓவியா வந்து செம்ம கிளாமராக இருக்கிறாங்க. ரிப்ளாக்லாம் வந்து ஆக்சுவலி வந்து ட்ரைலரில் வந்து இருந்தது. தண்ணி அடிச்சுட்டா உலரோண்டு தானே நீ கஞ்சாக்கு மாறன்னு சொல்லி கஞ்சா எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு அடிமட்ட லெவலுக்கு இறங்கி வந்து வேலை செஞ்சுருக்காங்க இந்த படத்தில். இதனால இந்த படத்துக்கு வந்து யங்ஸ்டர் மத்தியில் ஒரு பயங்கரமான ஹைப் இருக்கு. அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து பசங்களோட மெஜாரிட்டி பொதுவாகவே ஜாஸ்தி. பசங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து தெரியும். ஒரு பசங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்களை பசங்க பார்த்து ரசிக்கிற மாதிரின்றதை தவிர்த்து பொண்ணுங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எப்படி இருக்கும், ஒரு ஃபீமேல்ஸ் அவங்க வந்து தனியாக ஒரு யாருமே இல்லாத இடத்துல இருக்கனா அவங்களுக்குள்ள பேசிக்கிறது எப்படி, பசங்களை பற்றி பொண்ணுங்க என்னென்ன பேசி பார்க்க போன்ற விஷயங்கள் இந்த படத்தில் சொல்றதுனாலே அதை பார்க்கறதுக்கு பசங்க பயங்கர ஆர்வமாக இருக்காங்கன்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு படம் ஒரு அடல்ட் மூவி தான், ஒரு பக்கா மூவி தான், பக்கா ஒரு மேட்ரு மூவி தான். எல்லாத்தையும் ஓப்பனாக வந்து இதில் சொல்ல போகிறாங்க. என்னடா இவன் நீ என்னடா இப்படி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன யாரும் தப்பா எடுத்துக்கோனா, இப்பேற்பட்ட ஒரு படத்தை வேறு எப்படி ரிவ்யூ பண்ணுறது சத்தியமாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சவனா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசுறதுக்கு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் 5 மணி ஷோ பார்த்துட்டு வந்து நான் உங்களை ரிவ்யூ பண்ணுறேன். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அனிதா உதிப்ன்றவங்க அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஃபீமேல் டைரக்டர். ஒரு ஃபீமேலாக அவங்க கிட்ட இருந்து இவ்வளோ ஒரு ராவான படம் வரதும் வந்து ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் ஏற்படுத்தியிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல அனிதா உதிப்ன்ற மாதிரி பேர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்னீக் பீக்லாம் அழகிய அசுரான்ற மாதிரி பேர் மாற்றி வச்சிருக்காங்க. இதுல உள்ள நடந்த குளறுபடி என்னன்னு தெரியல. நம்மளுக்கு நேமா முக்கியம், நம்மளுக்கு படம் தான் முக்கியம். அது மட்டும் இல்லாம முக்கியமான லெஜெண்டரியான ஒரு டெக்னீஷியன்ஸ்லாம் படத்துல இருக்காங்க. STR மியூசிக்கெல்லாம் இந்த படம் வருது. இசை ஆர்வம் கொண்ட நம்மளோட சிம்பு அவர்களோட மியூசிக்லையும் அதே நேரத்தில் அரவிந்த் கிருஷ்ணா அந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் அவரோட படைப்புகள் ஒன்று நம்ம மெய் மறந்து பார்த்துருக்கோம். அவர் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆண்டனியோட எடிட் இந்த படத்துல விளையாடி இருக்குன்றது தெரியுது. இவங்களோட டெக்னிக்கல் வைஸ் இவங்களோட ஒர்க்லாம் எப்படி போயிருக்கு படத்துல. அண்ட் டைரக்டர்ஸ் கேப்டன் ஆஃப் தி ஷிப் அண்ட் அனிதா உதிப் ஒரு ஃபீமேல் டைரக்டர் அந்த படத்தை எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காங்க, உள்ள சொல்ல வர போற கண்டென்ட் அதெல்லாம் எப்படி இருக்கு, ஓவியாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் மொத்தமாக பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன். நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான், 90ml இந்த படம் வந்து எப்பேற்பட்ட ஒரு படம், இது சமூகத்திற்கு வந்து எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரியான படமா, இல்ல ஒரு சீர்கேடான படமா, இது வரவேற்கத்தக்க படமா, இல்ல வெறுக்கத்தக்க படமா, இந்த மாதிரி உங்களுக்கு கருத்துக்கள் நிறைய இருக்கு இல்லையா, அது எதையும் மறக்காம உடனே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இப்பயே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்க, அண்ட் நெட்டி ஃபாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் அடிங்க, எல்லாமே பண்ணுங்க. அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த வீடியோ தயவுசெய்து உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட், உங்களோட ரெஸ்பான்ஸ் வச்சு தான் எங்களால் நிறைய வீடியோ வந்து பண்ணி தர முடியும். படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன். அது வரை வெயிட் பண்ணிட்டு இருங்க. டாடா, பை பை. என்ன விவரிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா? இது மாதிரி நீங்கள் நிறையா சினிமா அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் நெட்டிவ் ஃபாரியை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் வர லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் நம்ம தளபதி 63யோட ஒரு மாஸ் அண்ட் கிளாஸ் அப்டேட் இருக்குது. ரைட் சைடில் நம்ம அயன்மேன் வைப்ரியம் ஷூட்டோட வருவாராங்கிற வீடியோ இருக்குது. ரெண்டும் பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.